குழந்தை விளையாடுற கிளப்ல எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? இது வராது காரணம் என்ன கேட்டேன். அவர் சொல்றாரு, அவர்கிட்ட சொன்னாராம், பாலாஜி சார் தானே கோச்சு, இந்த பையனை உருவாக்கினவர் அவர். இந்த மாதிரி அவ்வளோ குழந்தைகள் அவருடைய கிளப்ல இருக்கும். அவங்களாம் வரமாட்டாங்க சார், வந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஆகிடும் சார் சொன்னாங்க. அது எப்படி வராமல் இருப்பாங்கன்னு புரியல. அது எப்படி மற்ற பேரண்ட்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க? உங்க கிளப் இருக்கிற பிளேயர்ஸ் நீங்க வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யார் சார் இவருக்கு வந்து அட்மையர் பண்ண போறாங்க? அட்லீஸ்ட் உங்க கிளப்ல ஒரு விழா எடுத்தீங்களா? அந்த பையனை பாரு எடுத்துக்கு வின் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நீங்க கோச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் நேஷனல் கேட்கல அப்படின்னா அந்த பையன் உங்க கிளப்ல இருந்து ஒரு பேரண்ட் நடத்தி கிளப்ல இருக்கிற பையன் வரணும்ல, எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்ல. எப்படி மற்ற பசங்களாம் வருவாங்க? ஒண்ணுங்க ஒரு பிளேயர் காணும், ஒண்ணு காணும், ஒரு பாராட்டு விழா, இது தேவையா? இனிமேல் நீங்க அந்த கோச் எல்லாம் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அசோசியேஷன் வந்து இண்டிவிஜுவல் பேரண்ட், இண்டிவிஜுவல் பிளேயர் நீங்க இனிமேல் பர்சனலா யூ ஹேவ் டு பி இன் டச் வித் தட். அவங்க அத்தனை பேர் வாட்ஸ்அப் நம்பர், அத்தனை பேர் இமெயில் அட்ரஸ் எல்லாம் வச்சுக்கணும். நீங்க இவங்களை நம்பினா தானே நீங்க அந்த பேரண்ட்ஸ் வர மாட்டேன்னு இவர் சொல்றாரு. நீயே பேசு. அதே மாதிரி இவங்க கிளப்ல அந்த பசங்க எப்படி வராது போயிடுவாங்க? இந்த குழந்தை வின் பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை வின் பண்ணுது. ஒரு கோச்சை காணும், மொத்தம் காணும், ஒன்லி பாலாஜி மொத்தம் கல்யாணம் கூட காணும். உங்க கிளப்ல தான் இருக்கு கல்யாணம். அவரு மொத்தம் கல்யாணம் மேட்ச் போயிருக்காரு சார். அந்த கிராஸ் ரூட் ஒரு மேட்ச் நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க? திருப்பாலையில. எங்க? திருப்பாலையில. எவ்வளவு தூரம் இங்க இருந்து? 5 கிலோமீட்டர் சார். 5 கிலோமீட்டர். நான் வந்து போறேன் சார். ஹாஃப் அன் ஹவர். அங்க இல்ல நான் சொன்னேன் கேளுங்க, கல்யாணம் வரணும். அது தவிர இந்த கோச்சஸ் மோட்டிவேட் பண்றதுக்காக என்னால குழந்தை எதுவும் அண்டர் 11 அண்டர் 12 அண்டர் 15 அண்டர் 17 வின் பண்ணா கோச்சுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. 12 36,000 ரூபாய் கோச்சஸ்க்காக ஒதுக்கி கொடுக்குறாங்க. மோட்டிவேட் பண்றது. எப்போ ஸ்டேட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்றாரோ நீங்க எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி எல்லாரும் வர வைக்கணும். இது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமே பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி நீங்க சொல்றதே தப்பு. வரமாட்டாங்க நீங்க உங்க வாயில எப்படி சொல்லலாம்? வரமாட்டாங்கன்னு சொல்றது சார். சார் சொன்னது வாஸ்தவம், ஒத்துக்கிறோம். வரமாட்டாங்கன்னு சொல்லிடுவீங்க. நான் 10 வாட்டி கேட்டு தான் இன்னைக்கு மேடல் பேசுறேன் எல்லாரும். நீங்க அப்படி சார் வருவாங்க, வரமாட்டாங்க. அது எப்படி வர போவாங்க? நீங்க சொன்னா வர போடுவாங்க. நீங்க யூ ஷுட் டேக் கேர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரும் வந்து எல்லாரும் ஒத்துமே. சட்டை தனியாக கூட போட்டுக்கலாம், அது வேற விஷயம். பிளேயர்ஸ் எல்லாரும் வரணும், அத்தனை பேருக்கு வரணும். எல்லாரும் வந்து பார்த்தா தான் நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு உற்சாகம், பேருக்கு உற்சாகம், பேருக்கு உற்சாகம். அதனால ஏதோ மதுரையிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். நம்ம யார் மதுரை வீரன் தான் காட்டணும், அது காட்டிட்டேன். பட் யூ ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் ரிப்போர்ட்டர். இன்னும் போக போக எப்படின்னா இந்த திரைவிட்டு மாதிரி திரைவிட்டு தான் இருக்கும், திரைவிட்டு தான் இருக்கும். அதில் போக 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 டைட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீ அச்சீவ் பண்ண டு சஸ்டைன். நீ என்ன அச்சீவ் பண்ணி அதை சஸ்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அச்சீவ் பண்ணுறது ஈஸி, அதை அப்படியே சஸ்டைன் பண்ணி நல்லபடியாக அதை எடுத்துகிட்டு போகணுன்றது தான் ரொம்ப கஷ்டம். உங்கள் அப்பா அம்மா தான் நல்லா யார் சார் ஃபாதர் பையனா கேட்டு ஆடு பார்க்குறீங்க. ஸோ ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுங்க சார். படிப்பு இம்பார்ட்டன்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பு தான் அவனுக்கு இன்னும். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க படிப்பு ஸ்போர்ட்ஸ் நல்லா படிக்கிற பசங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆகணும். ஆனால் நீ படிப்பு நல்லா இம்பார்ட்டன்ட் சொல்லு. நல்லா சேர்ந்து கொஞ்சம் இல்லைங்க பாருங்க. கொஞ்சம் எல்லாம் சேர்ந்துங்க. சாம்பல்
சேர்ந்தனால தான் நான் நேஷனல் சாம்பியன்ஷிப் படித்தேன். அவர் இல்லைன்னா என்னால் படிக்க முடியாது. நான் 2 நேஷனல் சாம்பியன்ஷிப் படித்தேன். பேரண்ட்ஸ் வந்து எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் கொண்டு போய் கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றது அவங்களுக்கு பயங்கர கஷ்டம். சரி குட்டி பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நல்லா கொண்டு போய் விட்டுட்டு கிளாஸ் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். பாலாஜி சார் வந்து நல்லா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர்னால தான் நான் சாம்பியன்ஷிப் படித்தேன். அவர் வேலையை விட்டுட்டு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தனால தான் நான் சாம்பியன்ஷிப் படித்தேன். அதனால் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எவ்வளோ நேரம் இதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன் தினசரி? நான் ஒரு நாளைக்கு 5 to 6 hours ப்ராக்டிஸ் எடுப்பேன். மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ். ஓகே. தேங்க்ஸ்.